ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நமஸ்காரம். இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நான் வீடியோவை அப்லோடே பண்ணலைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா என் 2 பொண்ணுங்களும் இந்த கலெக்டர் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி, அதாவது என்ட்ரன்ஸ் எழுதுகிற மாதிரி நைட்டு 12 மணி வரைக்கும் 12:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஹோட் இயர்லி ஆஃப் இயர்லாம் கிடையாது. இப்போ தான் அவங்களுக்கு ப்ரீடியாட்டிக் டெஸ்ட் நடக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கே நான் அவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவே என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவளே எல்லாம் படிச்சுக்கிறனால எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ தான் அவளோட தங்கச்சி கொரோனா டைம் அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி அந்த இயரில் ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வேர்ட் ஃபார்மிங்கு அப்புறமா படிக்கிறதுக்கு ரொம்பவே பேர்டன் ஆகுது அவளுக்கு. டைரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்கள நான் யூகேஜியில் கொண்டு போய் விட்டுட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா கொரோனா டைமு ஆன்லைன் கிளாஸு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போனால் இதான் சொல்லித் தருவாங்கன்னு பார்த்தா அவங்க டைரெக்டாகவே லைனே எழுதுகிற மாதிரி வந்துடும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டா. அது பார்த்திங்கன்னா இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ வரைக்குமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு வாரமாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஒரு நாளும் காலையில் 7 மணி 6 மணிக்கே எழுப்பி விட்டுருவேன். நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணி முடிச்சதும் அவளையும் எழுப்பி விட்டு முந்தின நாள் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிருக்கா. எக்ஸாம் பேப்பர் வந்தால் தான் தெரியும். என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் ஹோல்ட்ரு அந்த ரேஞ்சுக்கு தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இவன் எனக்கு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ருக்கு. 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு லன்ச் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன். காலையில் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அனுப்புறதுனால என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. அந்தளவுக்கு டைமே பத்த மாட்டேது. அப்புறம் எடிட் பண்ணவும் முடியறதில்ல. அதனாலேயே சரி எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் எக்ஸாம் முடிய போகுது. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். யூடியூப்பில் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துருச்சு. இப்போ வர யூடியூபர்ஸ்னாலெல்லாம் அந்த அச்சீவ் பண்ண முடியுமா, அவங்க கொடுக்குற அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமான்னே தெரியாது. அந்தளவுக்கு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் பாப்பாங்களுக்கு லன்ச் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் அந்த கொள்ளு ரசம் இருக்குது இல்லைங்களா, கொல்லை நான் கொஞ்சம் பொடிச்சிட்டேன். நல்லா வறுத்துட்டு பொடிச்சிட்டு கொள்ளு ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு, அவ்வளோதான். எல்லாமே பாப்பாங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கழுகி வச்சுட்டேன். லன்ச்சு இப்போ கொஞ்சம் நம்ம லேட்டாக பண்ணுறனால எனக்கு பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வர டைம் வரைக்குமே எனக்கு வீட்டுக்குள்ளே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஈவினிங் வந்ததுமே நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு இதுவாகவே வர மாட்டேன், ஒரு ஃப்ரீ டைமே கிடைக்காத மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அவுட்டிங் வெளியில் ஒரு ஷாப்பிங் அப்படியெல்லாம் போய் மாதக்கணக்கான மாதிரி இருக்குது. அப்புறமா என்னோடய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். எல்லாமே கழுகி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக இப்போ டெட்டால் 1 ட்ராப் ஊற்றிட்டு இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி விடுறேன். ஏன்னா இந்த மழை காலத்தில் இந்த அந்த குட்டி குட்டி கொசுவெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளே வருதுன்னே தெரியல. அதனால் டெய்லியுமே காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் முடித்ததும் ஒரு வாட்டி அப்படியே அந்த கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுறது. ஜன்னல்லாம் இப்போ மழை காலத்துக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி வரும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் டெட்டால் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற வேலையே. அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி துணி காய போட போகலான்னு பார்த்தா மழை வந்துட்டுருந்துச்சு. சரி நான் மீஷோலேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக வந்துருந்துச்சு. சரி அந்த வேலையும் பார்த்து ஒட்ட வச்சிடலாம் அப்படின்ட்டு டபுள் டேப் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு 78 ரூபி தான் வந்துச்சு இது நான் மீஷோவில் வாங்கும்போது.
எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார், இது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தானே, நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்து அலங்காரப்படுத்திக்கிட்டே இருக்க, அதுக்கு நம்ம வீட்டில் அங்கே பண்ணால் கூட ஒரு யூஸ் இருக்குது அப்படிம்பாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்த ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ரெண்டட் ஹவுஸுன்றனால நம்ம என்ன துணி துவைக்காமல் இருக்கோமா, மடித்து வைக்காமல் இருக்கோமா, சமைக்காமல் இருக்கோமா, சாப்பிடாமல் இருக்கோமா, நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வீட்டையும் நம்ம வந்து அழகாக வச்சுக்கிட்டா தான் நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இது ஒரு மீஷோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப விலை குறைவாக தான் கிடைக்கிது. நம்ம ஒன்றும் நிறைய காசு செலவு பண்ணுறது இல்லையே, ஒரு 78 ரூபி தானே இது வரும்.